நான் மோஸ்ட்டாக ஃப்ரீயாக இருக்க டைமில் எல்லாமே சின்ன வெங்காயத்தில் ரொம்ப குட்டியாக இருக்க இந்த வெங்காயம் எல்லாம் குக் பண்ணும்போது நமக்கு உரிக்க வராது. ஸோ அந்த டைமில் பெரிய சைஸில் இருக்க வெங்காயம் மட்டும் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ எப்போலாம் ஃப்ரீயாக இருக்கேனோ அப்போலாம் இந்த குட்டி குட்டி வெங்காயம்லாம் எடுத்து ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட தண்ணியில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா உரிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வரும். ஸோ மொபைல் பார்க்குற டைம், பேபி கூட வந்து விளையாண்டுட்ருக்கேன், டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்க கூட அப்படின்னா அந்த மாதிரி டைமில் இதெல்லாம் உரிச்சு வச்சுப்பேன். மோஸ்ட்டாக ப்ரீ பிளான்டாக எதுவுமே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்க மாட்டேன். பட் இந்த குட்டி வெங்காயம் உரிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறதால அன்றைக்கி நைட்டுக்கு வந்து கார சட்னி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் உரிச்சு எடுத்து வச்சுட்டேன். பேபிக்கு பால் காய்க்கும்போது யூஸ்வலாக நான் டீ ஆர் காஃபி ஏதாவது போட்டுப்பேன். பட் அன்றைக்கி வாட்டர்மெலன் இருந்ததால் அதிலே ஜூஸ் ரெடி பண்ணிவிட்டு அண்ட் கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். மார்னிங் வச்ச சாம்பார் வந்து சூடு பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நைட் அதையும் கொஞ்சம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கவுண்டர் டாப்பும் க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். மார்னிங்லேருந்து சேர்த்து வச்ச வெசல் மட்டும் பல்காக இருந்தது. அப்போவே ஜூஸும் ரெடி பண்ணிட்டேன். பட் வெசல் மட்டும் வாஷ் பண்ணுறது இருந்தது. ஸோ அதையும் கையோடு பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா ஒர்க்கும் ஃபினிஷ் ஆயிருமேனு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வெசல்லாம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஜூஸ் எடுத்துக்கிட்டேன்.